ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு காளானை வச்சு ஒரு புதுவிதமான கிரேவிங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். காளான் கிரேவி பண்ணுறதுக்காகங்க தக்காளி பியூரி பண்ணணும். அதுக்காக இப்போ நான் கொதிக்கிற தண்ணியில் 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும் தக்காளி, பெங்களூர் தக்காளி தான் எடுத்துகிட்ருக்கேன். இதை போட்டு எடுத்துட்டு நம்ம தோல்லாம் எடுத்துட்டு நல்லா அரைச்சி பியூரி பண்ணிக்கலாங்க. காளான் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. காளான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 400 கிராம். பெரிய வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணது, இது 150 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு சின்ன குடமிளகா, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தாள், இது ஒரு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தாளோட அந்த வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி எலுமிச்சம்பழம், அதனோட ஜூஸு. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வினிகர் போட்டுக்கலாம். வினிகர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பொடியாக கட் பண்ண பூண்டு, இது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு 1/4 கப் அளவுக்கு. இது கூடவே நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் எடுத்துக்கணும். ஒரு நான்ஸ்டிக் பேனை அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம முதல்ல நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கலாங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போது இதில் வெங்காயத்தாளில் கட் பண்ண இந்த அடிபாகம், அந்த வெங்காயம், பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வதங்கியிருக்கு. இன்னும் கூட நம்ம 5 நிமிஷம் வதக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கூட எடுத்து வச்சுருக்கிற காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டால் காய்கறிகள்லாம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பியூரி சேர்த்துக்கலாங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. எடுத்து வச்சுருக்கிற சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இந்த கிரேவி ப்ளெயின் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரைட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, ஃபுல்கா, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துறப்ப இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க.
வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமையும் நம்ம இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ சூப்பராக காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.